தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு சோதனையில் அதிகாரிகள் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்தனர். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் கேட்பதாக புகார்கள் எழுந்தது. குறிப்பாக சுப முகூர்த்த நாட்களில் அதிக எண்ணிக்கையில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இத்தகைய சூழ்நிலையில் 60 சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஆய்வு செய்தனர். சென்னை ஆலந்தூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினர். மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் உள்ள மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அலுவலக வாயில் கதவு மூடப்பட்டு சோதனை நடந்தது. பத்திரப்பதிவு செய்வதற்காக வந்த பொதுமக்கள் 30க்கும் மேற்பட்டோரிடம் அதிகாரிகள் விசாரித்தனர். அதேபோல் விருதுநகர், மதுரை ரோட்டில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை செய்தனர். திருநெல்வேலி, விக்கிரமசிங்கபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கூடுதல் எஸ்பி தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது லட்சக்கணக்கில் கணக்கில் வராத பணம் சிக்கியது. தருமபுரி, தேனி மாவட்டம் போடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதால் திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட சார் பதிவாளர்களை சஸ்பெண்ட் செய்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் குமரகுருபரன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, மணலூர்பேட்டையில் 1.20 லட்சம் ரூபாய், விருதுநகரில் 54,000 ரூபாய், சாத்தூரில் 20,000 ரூபாய், மதுரை விளாங்குடியில் 90,000 ரூபாய், திருச்சி, துறையூர், திருவெரும்பூரில் 80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.